நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நம்மோடு தொலைபேசியில் இணைப்பில் இருந்திருக்காரு. வணக்கம் திரு சீமான். இன்றைய ஒட்டுமொத்த சட்டமன்ற நிகழ்வுகள் உங்களுடைய பார்வையில் எப்படி? ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அந்த குரலை வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறீங்க. தற்போது சட்டமன்றத்தில் நடந்தது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை தன்னுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறது என்று சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். அதுதான் நீங்க சொல்வது போல இப்ப சட்டசபை ஒரு ஜனநாயகத்தினுடைய நம்ம ஒரு குறியீடா பாக்குறோம். இந்த காலையில இருந்து நம்ம கவனிக்கிறோம், அங்க ஊடகத்தை உள்ள விடாம கதவை மூடிக்கிட்டு அது மாதிரியான ஒரு செயல்பாடுகளை நம்ம எப்படி புரிந்து கொள்றதுங்கிறதே தெரியல. இப்ப எல்லாருமே கேட்கறது என்னன்னா, இந்த உறுப்பினர்கள் எல்லாமே விரும்பி வாக்களிக்கிறாங்களாங்கிற சந்தேகம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா அந்த குவத்தூர் விடுதியில தங்க வச்சது, முதல்வரா பதவியேற்று அமைச்சரா பதவியேற்ற பிறகும் அங்கேயே போய் தங்க வச்சது, 15 நாள் மேதக ஆளுநர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தோம், உடனே அடுத்த நாளே நாங்க எங்க பெரும்பான்மையை நிரூபிச்சிரோங்கிற அவசரம் காட்டினது, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, உளமாறா உறுப்பினர்கள் ஆதரிக்கலையோங்கிற ஒரு 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 பதட்டம் இருக்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாக்கெடுப்புல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்பவர்கள் பெரும்பாலான உறுப்பினர்கள், பெரும்பாலான இந்த இந்த மண்ணுக்காக போராடி கொண்டிருக்க எல்லாருமே கேட்டது ஒரு ரகசிய வாக்கெடுப்பு. ஏன்னா ஒரு ஆதரிக்கிறவர்களுக்கு அச்சுறுத்தல் வரக்கூடாது, மிரட்டல் வரக்கூடாது, அதனால அவங்க தங்க உளமாற வாக்களிக்கிற வாய்ப்பை கொடுங்கிறத அதை கேட்டாங்க. ஆனா திமுக அது கேட்ட விதம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க இருக்கைக்கு முன்னாடி எழுந்து நின்று முழக்கமிட்டுக்கிட்டே தொடர்ச்சியா குரல் எழுப்பி கொண்டே இருந்தாலே சபை நடத்தி இருக்க முடியாது. ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாத அவங்க ஒரு என்ன சொல்றது, அந்த சபாநாயகர் இருக்கை கிட்ட நெருங்கி முற்றுகையிட்டு அது நாற்காலி மேலே ஏறி நின்று ஒரு மூத்த ஒரு பேர் இயக்கம் அப்படி செஞ்சிருக்கணுமா அப்படிங்கிறது நமக்கு வருது. அதே நேரம் எல்லாரையுமே வெளியேற்றிட்டு சபாநாயகர் ஒரு வாக்கெடுப்பை நடத்தும் போது அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை சாதித்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. அதை மீறி சபாநாயகர் படிக்கும்போது என்னை என்னுடைய சமூகம் சார்ந்து என்னை தாழ்த்திட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு படிக்கிறதெல்லாம் ரொம்ப மன வருத்தத்தை தருது. அந்த அளவுக்கு அங்க அப்படி ஒரு செயல் நடந்துருச்சா, அப்படி ஒரு நிலை உருவாச்சா என்பதை எனக்கு தெரியல. ஆனா ஏன் அவ்வளவு தூரம் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு. அதையெல்லாம் பார்க்கும்போது இப்ப என்னை விடுங்க, எனக்கும் பின்னாடி இருக்கிற தம்பி தங்கைகள் பார்க்கும்போது அரசியல்னா இப்படித்தானோ, தேர்தல்னா இப்படித்தானோ, ஆட்சி கட்சினால இப்படித்தானோன்னு ஒரு அருவருக்கிற ஒரு சூழல் உருவாகுது பாருங்க. இதை பார்க்கும்போது என்னடா இப்படி பதவிக்காக இதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறது தான் அரசியலா அப்படின்னு வந்ததுன்னா எங்கே உண்மை நேர்மயமான தூய அரசியல் உருவாகும் நினைக்கும் போது மிகுந்த மன வலியை தருது. இதை இதுக்கு இனி வர்ற தலைமுறையை வழிநடத்தி செல்கிற மூத்த தலைவர்கள் இப்படி ஒரு 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 மோசமான நடவடிக்கையில ஈடுபடுவதா மிகுந்த மனவழியை தருது. ஐயா ஸ்டாலினை அந்த சட்டமன்ற காவலர்கள் தூக்கிட்டு போறதை நீங்க காட்டும்போது பெரிய வேதனையா இருக்குது. அதுக்கப்புறம் அவர் சட்டையை கிழிச்சிட்டாங்கன்னு வழியில காட்டுறது, இதுக்கு பிறகு இவர்கள் எல்லோரும் மெரினா கடற்கரையில போய் போராடுவது, இது ஒரு மிகுந்த அறவழியில அறநெறியில ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு தமிழ்நாடு, தமிழருடைய அரசு இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் பார்க்கிற மக்களுக்கு ஒரு கேலி குத்தாக, மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக நடந்து கொண்டிருந்த ஒரு ஒரு அரசு, ஒரு ஆட்சி முறை இன்னைக்கு பிற மாநிலங்கள் இருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு தமிழர் என்று சொன்னாலே இவர் கேவலமா நினைக்கிற ஒரு சூழல் உருவாயிருச்சோங்கிறதா. எல்லா நாடுகளிலிருந்து எடுத்து பேசும்போது அண்ணே வெளியில தலைகாட்ட முடியலனே, அசிங்கமா இருக்குனே, கேவலமா இருக்குனே நம்ம மாநிலத்துல நடக்கிறதுன்னு சொல்லும்போது மிகுந்த மனவழியை தருது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற என் மக்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இறுதியான முடிவை எடுத்து முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறத நான் அன்பா வேண்டுறேன். நன்றி திரு சீமான். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி.